என்ன மாச்செல்லாம் நீ பேச போறியா? இதை பெஞ்சில் ஏற்றி விடும். எல்லாருக்கும் இந்த தேனிமோட அன்பான வணக்கம். உனக்கு என் வணக்கம். உன் பேர் என்ன? தேனம்மை. தேனம்மை, பேசு தாயே. குடும்பத்தை பிரிவதை பற்றி பேச வந்திருக்கேன். இங்கே என்னன்னா பணத்தை தேடி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மா அப்பா மனைவி கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டமா என்னன்னு தெரியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் கூட தாத்தா பாட்டி இல்லைன்னாலே கஷ்டமா இருக்கு. அப்படியா? தாத்தா பாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. எங்க தாத்தா வந்து வெளில கூட்டிட்டு போவாங்க. நான் பைக்கு முன்னாடி நின்னுக்குவேன். எங்க தாத்தா இதை வாங்கிட்டு அது வாங்கிட்டு கேட்பேன். எல்லாமே வாங்கி தருவாங்க. சார், உங்களுக்கு அம்மா இங்கே வா வா ஆசையும் தாத்தா இலி சோறு போட்டு ஈ துரு ஓட்டு கை வீசுமா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெது வத்தீங்களாம் கை வீசு. இந்த பாடல யாரு சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? இந்த பாட்டு யார் சொல்லி? உட்காந்துக்க, அப்படியே உட்காந்துறியா? அப்படியே உட்காந்து உட்காந்து அப்படியே உட்காந்து உட்காந்து நல்ல சமண்டை உட்காந்து உட்காந்து கிடச்சா தெரியலையா? தாத்தா தாத்தா நீ வா தாத்தா, நம்ம யானை விளையாட்டு விளையாடலாம். நீ முதுகு குனிக்கு தாத்தா, நான் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். யானை மேலே அம்பாரு யானை மேலே அம்பாருன்னு வீட்டை சுற்றி சுற்றி வருவேன். சார் சார், நீ உங்களுக்கு பருப்பு கடை விளையாட்டு தெரியுமா சார்? பருப்பு கடை தெரியுமா? இது பருப்பு. எது பருப்பு? இது வந்து பருப்பு சார். இது வந்து பருப்பு. இது குழம்பு. இது காய். இது குழம்பு. இது கூட்டு. இப்படிலாம் சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா கதை பாட்டி கதையெல்லாம் சொல்லி ஊட்டுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டுவாங்க. கழிவு களி நாளைக்கு விட்டு கழிவு களி காக்காத்து. ஏன்னா எம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். எல்லாரும் கொடுத்துருந்தா சாப்பிடணுமா? ஆமா. சரி. எனக்கு ஊர்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்ணாமூச்சிலாம் விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம். ஆனா இங்க வந்து அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இங்க வந்து உன்னால விளையாட முடியல துபாயில? அப்படி இங்க வந்து எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சு அதெல்லாம்? எங்க அம்மாட்ட கேட்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க இப்படி கையை அமைச்சு கம்ப்யூட்டர் விளையாட சொல்லுவாங்க. சார் நீங்களும் சொல்லுங்க சார், கம்ப்யூட்டர் கண்ணாமூச்சி தான் விளையாடணுமா இல்லை ஓடி பிடிச்சி விளையாடணுமா? சபாஷ். என்னன்னா என் தமிழ் கண்ணே கம்ப்யூட்டரை வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான், ஆனா கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன தமிழை கண்டுபிடிச்சான்டா. சொல்லு. தீபாவளிக்கு எங்க பெரியப்பா சித்தப்பாலாம் வருவாங்க. நிறைய பழம்லாம் செய்வாங்க. ஜாலியா வெடி வெடிக்கலாம். ஆனா இங்க அப்படிலாம் வெடிக்க முடியாது. இங்க வெடி வெடிக்க முடியாது. இங்க வெடி வெடிக்க முடியாதா? நீ சீனி வெடி. ஆகா, உன் சிரிப்பே சரவெடி. அதனால்தான் இந்த தமிழ் நெஞ்சங்களின் கர வெடி. அப்புறம் வெடி வெடிக்க முடியல. பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலாம். ஆனா இங்க கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அங்கன்னா நிறைய கரும்பு சாப்பிடலாம். அப்புறமா நான் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்தேன். எங்க அப்பா பார்த்தாங்க, எங்க அப்பாவுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாங்க. அப்புறம் சார், எனக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும்னு ஆசை சார். உனக்கு தாத்தா பாட்டி பார்க்கணும் ஆசையா? ஆமா சார். சரி. எங்க அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் எங்க அப்பா சொல்லி தாத்தா பாட்டியை விட்டு சொன்னோம். சரி, தாத்தா பாட்டி இங்க அழைச்சிருந்துருன்றியா? ஆமா. என்னையே அங்க தாத்தா பாட்டியை விட்டு சொல்றேன். உன்னை வந்து உங்க தாத்தா பாட்டி கிட்ட விட்டுற சொல்றியா? சபாஷ். அப்பாட்ட சொல்றேனா? இருந்தாலும் இப்ப தாத்தா பாட்டியை பார்க்க முடியாத அந்த பிரிவு தான் உன்னை வாட்டுதுன்றியா?
இந்த குழந்தை இவ்வளவு அழகா பேசுது. இதை பார்த்து இந்த பேச்சு பேசிக்கும் போது இந்த குழந்தை முகத்தை பார்த்தா இவ்வளவு சிரிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க பேசி இது படைச்சது சாதனைன்னு நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு. இந்த குழந்தைக்கு என்னன்னா இதோடைய கிட்னியில கொஞ்சம் ப்ராப்ளம், சிறுநீரகத்தில் பெரிய வீக்கம். அதுக்கு என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னமோ போராடுறாங்க அவங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாக்கா இந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க. உடனே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், ஏதாவது அரட்டை அரங்கத்தின் மூலம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நிதி திரட்டி தரணுமான்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஆண்டவன் போதிய பணத்தை கொடுத்துருக்குறான், வசதியை கொடுத்துருக்குறான், எனக்கு அதுக்காகலாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு நிதி திரட்டி தர வேண்டாம், ஆனால் கூட்டு பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது மட்டும்தான் இறைவனிடத்திலே இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று ஒரு பாடலில் நாகூர் அனிஃபா அவர்கள் பாடுவார்கள். அதே போல இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சங்கள், மனித நேயம் படைத்தவர்கள், இந்த தேனமைக்காக இவர் உடல் நலம் பெற வேண்டும், நல்ல நலம் பெற்று வளம் பெற்று இறைவன் அருளால் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரட்டை அரங்கத்தை, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் நல்ல இதயங்களும் இந்த குழந்தை நலம் பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே என்னுடைய கோரிக்கை அங்கே வைக்கின்றேன். God bless you. கண்ணில்லாத ஒரு 3 பேர்கிட்ட யானையை தொட்டு பார்த்து எப்படி இருக்குடான்னு சொல்ல சொன்னாங்க. ஒருத்தன் யானையோட காதை தொட்டு பார்த்து யானை முறம் மாதிரி இருக்குன்னா, இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்து யானை மரம் மாதிரி இருக்குன்னா, மூணாவது யானையோட வாழை தொட்டு பார்த்து யானை பாம்பு மாதிரி இருக்குன்னா, யானையை சரியா பார்க்காம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறுகிய பார்வையில பட்டதை பார்த்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்க ஒருத்தர் நட்பை பிரிஞ்சதால சோகம் சார், காதலை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார், குடும்பத்தை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார் அப்படின்னு பேசினாங்க. ஐயா, எனக்கு நட்பு, குடும்பம், காதல், கல்வி, கலை, உயிர், உடல், உணர்வு அத்தனையும் தந்த தாய் மண்ணை பிரியறது தான் சார் மிக அதிகமான வேதனை. ஓகே ஐயா, மனுஷன்றவன் சொல்லுங்க பிச்சு. கண் இல்லாதவங்க யானையை அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்கன்னு சொன்னார். கண் இருக்கவங்க கூட கண்ணில்லாத ஒரு நபர்கிட்ட சொல்றத ஒழுங்கா சொன்னா அவருக்கும் புரியும். ஒரு குழந்தை பால் குடிச்சு விக்கி இறந்து போச்சு. உடனே கண்ணில்லாத நண்பர் கேட்டாரு, என்ன ஆச்சு அந்த குழந்தைக்குன்னாரு. பால் குடிச்சு இறந்து போச்சு. உடனே இவர் கேட்டாரு, பால் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளைன்னா கொக்கு மாதிரி இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும்னாரு. நம்ம நண்பர் கையை காமிச்சாரு, இப்படி இருக்கும்னாரு. இவ்வளவு நீளம் வாய்க்குள்ள போனா குழந்தை இறந்து தானே போகும்னாரு அவர். எதையுமே சொல்ற விதத்துல சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க. ஐயா, நாட்டில் இன்னைக்கு எதுல இல்லை சார் வேதனை? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வேதனை. அழகான பொண்ணு அண்ணான்னு சொன்னா வேதனை, அட்டு ஃபிகரு அத்தான்னு சொன்னா வேதனை, வீட்டில் இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னா வேதனை, ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வேதனை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இல்ல, நீங்க ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சே வேதனைன்னு சொன்னோன்னே ஏதோ அபிஷேக பச்சன் ஸ்டைல்ல இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும் பயந்து போயிட்டேன். அழகான பொண்டாட்டி குண்டாயிட்டா வேதனை, அழகான காதலி உண்டாயிட்டாலும் வேதனை. ஐயா, பரீட்சையில பாஸ் மார்க் இல்லைன்னா வேதனை, தெருமுனையில டாஸ் மார்க் இல்லைனாலும் வேதனை. இந்தியாவில தான் டாஸ் மார்க்னா இங்க வந்து டாஸ் மார்க்கா? ஓகே. விசிட் விசால வந்து வேலை கிடைக்கலனா வேதனை, வேதனை கிடைச்சும் சம்பளம் கிடைக்கலனா இன்னும் வேதனை. என் தாய் மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையில மொழி சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டைன்னு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு உயிர் இருக்கு, ஒரு ஜீவன் இருக்கு.
ஆனால் இந்த வெளிநாட்டில் வாழும் வாழ்க்கையில் ஒரு செயற்கை இருக்கு சார், ஒரு வெறுமை இருக்கு. ஐயா, ஒரு சிலவங்க சொல்றாங்க, உனக்கு என்னையா வேதனை, நாட்டில் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்தாச்சு, கம்ப்யூட்டர் எவ்வளோ வந்தாச்சு, டெலிஃபோன் எல்லாம் வந்தாச்சு, ஒரு 3 தினம் கொடுத்தினா இன்டர்நெட்டில் குடும்பத்தோட என்ன கடவுளோடைய சேட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, என் தாய் நாட்டில் கிடைக்கிற சில விஷயங்களை நான் சொல்கிறேன். மார்கழி மாதத்து குளிர், தாலாட்டாய் ஒலிக்கும் சுப்பிரபாத இசை, அன்று மலர்ந்த ரோஜாக்கள் போல் அழகான என் தமிழ் பெண்கள், தெருவடைத்த மாக்கோலம், தெவிட்டாத என் தீந்தமிழ், என் வீட்டு ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யும் சிட்டுக்குருவிகள், பாடி முடித்த பறவைகளுக்கு தாலாட்டாய் மரம் தட்டும் கிளைகள். என் தாய் நாட்டில் இப்படி ரசிக்கிறதுக்கும் உயிர் வரை சிலிர்க்கிறதுக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கு சார். அத்தனை விஷயமும் நான் சுவாசிக்கிற காத்து வழியா என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலையும் உறைஞ்சிருக்கு. என்னங்க சொல்லுங்க. நான் அவரு தாய்நாட்டுல மாக்கோலத்தை பார்த்தாரு, பூக்கோலத்தை பார்த்தாரு, சிட்டுக்குருவியை பார்த்தாரு. ஆனா டீ கடை பெஞ்சில வெட்டியா ஒரு கோஷ்டி இருக்கு, அதை பார்த்தாரா? குழாயடி சண்டியில குடுமைய பிடிக்கான அதை பார்த்தாரா? குடிச்சு போட்டு தெருவில் குப்புற கிடக்கான அதை பார்த்தாரா? அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க சார். ஒரு பூவும் சாக்கடையும் பக்கத்துல இருந்தது வச்சுங்க. ஒரு வண்டு நேரா வந்து பூல உட்காருது, பூவோட தேனை குடிக்குது, அது வண்டோட ரசனை. ஆனா அதே ஒரு கொசு எடுத்துட்டு வச்சுங்க, நேரா போய் சாக்கடையில உட்காரும், ஏன்னா அது சாக்கடையோட ரசனை. உங்களுக்கு விவரம் அவ்வளவுதானே. இப்ப எங்க ஊர்ல கொசு எல்லாம் வண்டு மாதிரி இருக்கு, 10 கொசு சேர்ந்தா ஆளை பேக்கப் பண்ணிருதுனே. உலகத்திலேயே வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என் இந்திய தேசத்துக்கு இருக்கு. உலகத்தில் இருக்க மற்ற எந்த நாடை பார்த்தீங்கன்னாலும் ஒன்று மொழியால ஒற்றுமைப்பட்டிருப்பாங்க, இல்ல மதத்தால ஒற்றுமைப்பட்டிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுவான், பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா எல்லாரும் உருதுல பேசுவாங்க. ஆனா என் இந்திய தேசத்தில் மட்டும்தான் 415 மொழிகள், 8 விதமான மதங்கள், 25க்கும் மேலான மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலை கலாச்சாரம். அத்தனை வேற்றுமை இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரே ஒற்றுமையோட நாங்கெல்லாம் வாடுறோம் சார். அந்த தாய் நாட்டை பிரிஞ்சதான் சார் எனக்கு வருத்தமா இருக்கு. பெற்றெடுத்த அன்னை, பேணி வளர்த்த தந்தை, தாலி கட்டிய மனைவி, தவமிருந்து பெற்ற பிள்ளை, எல்லோரும் அங்கே, நடைபிணமாய் நான் இங்கே. அத்தனை குடும்பத்தையும் கரைக்கு அப்பால் விட்டுவிட்டு கடலை கடந்து இந்த பாலைவன மண்ணிலே தன்னன் தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றானே லட்சோப லட்சம் தமிழன். அந்த குடும்பத்தை பிரிந்த தன்னன் தனியாக வாடிக்கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் தமிழர்களின் உள்ள குமரல்களை கொட்ட வந்திருக்கின்றேன். ஐயா, தாய் மண்ணையும் நண்பர்களையும் பிரிவது வருத்தம் தர விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னை கருவிலே சுமந்த என் தாயும் என் காதல் மனைவியும் இருக்கிறாங்களே அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை பிரிவுதான் சார் எனக்கு மிகுந்த வேதனை தருது. அம்மா அப்பான்னா யாரு சார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், வாழும் தெய்வங்கள் சார். சின்ன வயதிலே, வாலிப வயதிலே நாம் தவறுகின்ற பொழுதெல்லாம், தவறி விழுகின்ற போதெல்லாம் தாங்கி பிடித்து தட்டி கொடுத்து நல் வழிகாட்டி இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறார்களே, அவங்க தான் சார் அம்மா அப்பா. ஐயா, எனக்கு சின்ன வயசுல ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு சார். சின்ன வயசுல வீட்டுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பேன். எங்க அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சு கேன்சர்ல செத்து போயிருந்தார். எங்க அம்மாவுக்கு அந்த வேதனை, அந்த மரணத்தினுடைய வேதனை ரொம்ப பாதிச்சு இருந்தது. அப்போ நானும் சிகரெட் பிடிக்கிறேங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே அந்த மரணத்தின் வேதனையில் இருந்த எங்க அம்மாவுக்கு நானும் சிகரெட் பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆகி போனாங்க, அழுதுட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல தம்பி தங்கச்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க, எங்க அம்மா மட்டும் அழுதுட்டே இருக்காங்க, என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்னாலையும் போய் சொல்ல முடியல, நான் சிகரெட் அடிப்பேங்கிற விஷயத்த வெளிப்படையா அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல. நானும் தயங்கி கூனி குறுகி அப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். அம்மா சாப்பிடாம படுக்க போயிட்டாங்க, நானும் படுக்க போனேன். எனக்கு தூக்கம் வரல, புரண்டு படுத்தேன்.
காலையில் ஒரு 5 மணி இருக்கும், தைரியத்தை வளச்சிட்டு அம்மா இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேம்மா அப்படின்னு தைரியமாக சொல்லலான்னு சொல்லி போய் அவங்கள எழுப்புறதுக்கு போனா அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க. அம்மான்னு கூப்பிட்டேன், திரும்பி பார்த்தாங்க, அந்த முகத்தை பார்த்தேன் சார், அந்த கண்களை பார்த்தேன் சார், நான் சிகரெட் பிடிக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த கண்கள்ல தெரிஞ்சு சார். அழுது 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 சிவந்த அந்த கண்களை பார்க்கும்போது அன்னைக்கு விட்டேன் சார் அந்த பழக்கத்தை. இன்னைக்கும் யாராவது என் பக்கத்துல சிகரெட் பிடிச்சாங்கன்னா அந்த தீ ஜுவாலையை பார்க்கும்போது எங்க அம்மாவுடைய அழுது சிவந்த கண்கள் தான் சார் ஞாபகம் வரும். இப்படி நான் செய்த தவறுக்கெல்லாம் என்னை திருத்துவதற்காக தன்னை வருத்தி கொண்டு வருந்தினாங்களே, அந்த அம்மாவுடைய பிரிவு தான் எனக்கு மிகுந்த வேதனை தெரியுது சார். ரொம்ப நெஞ்சத்தை தொடரமா இருந்தது. ஒரு தாயுடையது. நீங்களாவது உங்க அம்மாவுக்கு தெரியாம சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்ப குடிச்சிங்க, உங்களை பாராட்டுறேன். இப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிறது ஃபேஷன்னு, பண்பாடு தலை தடுமாறி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படுறேன். ஒரு தாய் வேதனை அடைகிறாளே என்ற காரணத்துக்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிகரெட்டை புகையை பிடிக்க கூடாது என்று தன்னை மாற்றிக்கொண்ட உன்னுடைய கரத்தை பார்க்கும்போது நான் என்னுடைய சிறந்தாழ்த்தி உன்னை மதிக்கின்றேன்.